சரி, ஒரு வியூவர் சைட்லேருந்து ஃபியூ கொஸ்டின்ஸ் இருக்குது, அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், படம் வந்துட்டு ஓகே, ஃபஸ்ட் ட்ரை நீங்கள் நல்லாவே பண்ணியிருக்கீங்க, அதுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப், சூப்பர், தேங்க்யூ, சூப்பர். ஆனால் பட் ஸ்டில் ஃபஸ்ட் டைமாக இருந்தாலும் அந்த என்ன சொல்கிறது, டைலாக்கோட லேக்லாம் வந்து நிறையா இருந்தது. அதுக்கான ரீசன் என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக அந்த கேரக்டர் பண்ணவங்க வரல, அந்த மவுத்தோட ஆக்ஷன்ஸும் டைலாகும் ரொம்ப மிஸ் ஆகுது. அது நாங்களே ஒத்துக்கிறோம், தப்பு பண்ணிட்டோம். ஒரு 2 மணி செக் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் வந்துட்டு வாய்ஸ் ஒரு சில இடத்துல மியூசிக் ஜாஸ்தி ஆகிடுச்சு, ஆனால் வாய்ஸ் கம்மியாக இருக்குது. அது ஒரு லேக் இருக்குது. சரி, ஓகே, ஃபைன். அதே மாதிரி இன்னொரு மேஜரான விஷயம், லைக் வியூவர்ஸ் எல்லாருமே எடுத்தது மேலே தான் தப்பு. என் மேலே என்ன தப்புனா, நான் வந்து 3 நாளில் தான் எடுக்க முடியும். நான் 3 நாளில் வந்து ஷூட்டு எல்லாம் இது பண்ணி, இத்தனைக்கும் நான் தான் கேமராமேனும், உங்களுக்கே தெரியும். கேமராமேன், அதுக்கப்புறமா வந்து படம் வந்து சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டான் இவன். அது வந்து டேரக்டர் மேலே தப்பு. அது டேரக்டர் மேலே தப்பு, இது யார் மேலே தப்பு இல்லை. இந்த படம் வந்து எடுக்கிறது எங்கள் தப்பு தான். ஓகேவா? இது வந்து தான் சொன்னேன். இது நீங்கள் சீரியஸாக எடுத்துப்பீங்களா எப்படி எடுத்துப்பீங்களா எனக்கு தெரியல. நான் வந்து ஒன்று சொல்கிறேன், இவன் வந்து நல்ல கதை நல்லா சூப்பராக பண்ணியிருந்தான். நாங்கள் வந்து பார்ட் 2 எடுக்கிறோம். பார்ட் 2 லீடும் இருக்குது, நல்லா பாருங்கள். உங்களுக்கு புரியலையா, ஒரு வாட்டி பாருங்கள். அதுக்கப்புறமா பார்ட் 2 வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் புரியும், நல்லாயிருக்கும். பார்ட் 3யும் இருக்குது. அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரு கதை இன்னொரு கதை தனியாக எடுக்கிறோம். ஷார்ட் ஃபிலிமு எடுக்கிறதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 6 மந்த் அந்த மாதிரி போயிடும் எல்லா ஷார்ட் ஃபிலிமும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு. June 29 வந்து பார்ட் 2 ரிலீஸ் ஆகுது. இப்போ வந்து டேரக்டர் பேசுவேன். இந்த படம் வந்து எப்படி ஆரம்பித்தோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள்லாம் வந்து தெருவில் ஷட்டில்காக் விளையாண்டுருந்தோம். அப்போ வந்து இவனை நான் பார்த்தே 2 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் அன்றைக்கி தான் பார்த்தேன். 3 வருஷம் ஆச்சு இவனை பார்த்து. இவன் என்ன பண்ணான், அந்த தெரு இப்படி தாண்டி போனான் பாரு. இவன் வந்து ஐஃபோன் வாங்கிட்டான், சரிங்களா? இது இப்போது ஐஃபோனில் தான் ரெக்கார்ட் பண்ணிருக்கோம். இவர் வந்து ஃபோன் வாங்கிட்டாரு சொல்லிட்டு, ஃபோன் வாங்கினதுக்காக ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும்னு சொல்லிட்டு வந்து எங்ககிட்ட சொல்லுவோம். தப்பு. ஏன் ப்ரோ? நம்ம 3 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு கதை எடுக்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தோம். கேளுங்க ப்ரோ, அது உண்மைதான். நாங்கள் 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு கதை யோசித்தோம். அது வந்து அந்த டைமில் வந்து விட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனால் நாங்கள் வந்து 10th படிச்சுட்டு இருந்தோம். குட்டி எங்களுக்கு வந்து எடுக்க வந்து கரெக்டான ஒரு எப்படி ஆர்கனைஸ் பண்ணி எப்படி எடுக்கணும்னு எங்களுக்கு தெரியல. இப்போ வந்து இவர் ஃபோன் வாங்கினேன்னு சொன்ன உடனே வந்து சரி கேமரா இருக்கே சொல்லிட்டு அப்படியே வந்து எழுத ஆரம்பித்தோம். ஃப்ரெஷ்ஷாக இது வந்து புது கதை தான், நாங்கள் அப்போ யோசிச்சதுலாம் இல்லை. நல்லாயிருக்கும். ஸ்டார்டிங்கே ஹீரோ எல்லாம் கட்சி இருந்தால் இவ்வளோ பெரிய லேகே இருக்காது. அவன் வரன்ட்டு இவன் வரன்ட்டு யாருமே வராமல் போயிட்டாங்க. அப்புறம் கேரக்டர் நிறைய கொலாப்ஸ் ஆயிடுச்சு. மெயினா வந்து நாங்க சின்ன பசங்களை செலக்ட் பண்ணிட்டோம். எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டானுங்க. ஸ்கூலுக்கு போனோம், டேஸ் ரொம்ப வேஸ்ட் பண்ணோம். ஏன்னா இங்க நல்லா பாருங்க, இவங்களே ஸ்கூல் பசங்க தான். ஸ்கூல் போய் இப்போ வந்து பேசிட்டு இருக்கானுங்க. நான் ஸ்கூல் இல்ல, மெயின் ஹீரோவே வந்து ஸ்கூல் இல்ல, ஸ்கூல் இல்ல, மீன்ஸ் ஸ்டார்ட்ல பாயினோம். சரிப்பா, மெயின் ஹீரோவே வந்து 2 வாரம் ஊருக்கு போயிட்டான் படத்துக்கு நடிக்கலாம். ஆமா, எடிட்டர் மெயினா என் மேல வந்து ஒரே தப்பு என்னன்னா, நான் வந்து காலேஜ் தேடிட்டு ரொம்ப டென்ஷன்ல இருந்தேன். அப்போ வந்து நான் வராமல் போயிட்டேன். அவனுக்கு வேற ஃபோன்ல வந்து எடுத்துட்டு இருந்தானுங்க. நத்திங் ஃபோனில் எடுத்தாங்க. அதனால தான் நத்திங் ஃபோனில் எடுக்க வருது. இல்லைனா 17 ப்ரோலே எடுத்துருக்கலாம். என் மிஸ்டேக் தான் அதுவும். என்ன பண்ணுறது? ஆனால் படம் பாருங்கள், பார்ட் 2 வரும். 29 ரிலீஸு. கன்ஃபார்ம் நல்லா பண்ணுவோம், எங்கள் பெஸ்ட்டை கொடுக்குறோம் கன்ஃபார்ம். இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மஸ்ட்டாக ஷேர் பண்ணியிருக்க படத்தை. கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாம் லைக்லாம் பண்ணுங்கள். மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் போகிற வீடியோலாம் நல்லா தான் இருக்கும். இனிமேல் எங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கிட்டையும் நாங்கள் சொல்லியிருக்கோம். டேரக்டர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நிறையவே சொல்லியிருக்காரு படத்தை பற்றி. நான் சொல்கிறது எதையும் கேட்க மாட்டானுங்க. கேட்க மாட்டாங்கன்னா அப்போ படம் ரிலீஸ் ஆகிருக்காது. ஆக்சுவலாக வந்து என்னென்னா, நான் வந்து இவனுக்கு கரெக்டாக டைம் கொடுக்கல. இதில் வந்து இவன் எடிட்டிங் பண்ணுறதுக்கே நான் டைம் கொடுக்கல, சரிங்களா? அது வந்து என்னோட தப்பு தான் இருக்குது. அது வந்து 10 வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க, நைட்டு ரிலீஸ் பண்ணாங்க 10:30. நம்ம 6:30 அனௌன்ஸ் பண்ணோம். ஆனால் 10:30 தான் அப்லோடே பண்ண முடிஞ்சது. ஏன்னா எடிட்டிங் வந்து அவ்வளோ லேட் ஆகிடுச்சு. எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு அப்லோட் பண்ணிட்டு லேட் ஆகிடுச்சு. கொஞ்சம் நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னன்னா, எப்படி அந்த பிச்சைக்காரர் அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன் ஆனாங்கன்னு. அதுக்கு உங்களுக்கு எல்லாமே பார்ட் 2 தான் தெரியும். ஏன்னா அந்த பெருமாள் கோயிலேருந்து நல்லா வந்து ஒரு டைலாக் இருக்குது. கோயிலேருந்து நடந்து வரப்போ ஒரு டைலாக் இருக்குது. அது பார்ட் 2 தான் ரிலீஸ் பண்ணோன்னாங்க. அதனால உங்களுக்கு அந்த சீன் புரியாது, எப்படி பிச்சைக்கார பிஸ்னஸ் மேன் ஆனாங்க. ஆனால் பார்ட் 2 பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியும். நான் வந்து இவன் தோல் எப்படி கை போட்டு இட்டுன்னு போகிறோம்ல, அப்போ வந்து டைலாக் வந்து மிஸ் ஆகிருப்போம். ஏன்னா அது பார்ட் 2ல் காட்டுவோம் நாங்கள். அதுக்கப்புறமா முக்கியமான இவனும் நானும் ஒரு கான்வோ பண்ணியிருப்போம். அதில் லாஸ்ட்டில் வந்து டர்ஃப் பக்கம் மட்டும் போகாதுன்னு ஒரு டைலாக் சொல்லியிருப்போம். அதுவும் பார்ட் 2க்கான லீடு தான். நீங்கள் வந்து பார்ட் 2 வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக 29 கன்ஃபார்ம் ரிலீஸ் தான். இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து எங்கள் பெஸ்ட்டை கொடுக்குறோம் இந்த வாட்டி. வேறு என்னாச்சு கொஷின்ஸ் எதனா கேட்கலாமே? வேறு என்னாச்சு லேகு? வேறு எதுவும் இல்லை. இதுதான் மேஜராக சொன்னது. இதுதான் லேக் இருந்த ஒரு ப்ராப்ளம். ப்ளஸ் வந்துட்டு
ஸ்டோரி வந்துட்டு பெருசாக புரியலை. ஒரு 2 to 3 டைம்ஸ் மேலே பார்த்தா தான் அந்த பர்டிகுலர் ஸ்டோரியில் நீங்கள் என்ன கன்வே பண்ண விரும்புனீங்கன்னு புரிஞ்சுது. ஓகே பரவாயில்ல, பட் உங்கள் ஃபஸ்ட் ட்ரை வந்து நல்லா இருந்தது. வி ஆர் ஹோப்பிங் ஃபார் த பார்ட் 2. உங்களுக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டா, இது வந்து யார் என்ன சொல்கிறாங்க அதெல்லாம் எனக்கு கவலை இல்லை. இது எங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக மெயினாக எடுத்தோம். இது வந்து மற்றவங்க பார்த்து திட்டினா கூட எனக்கு கவலை இல்லை. ஏன்னா மேக்ஸிமம் நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு திட்டினா அவ்வளோ கவலை இல்லை. ஏன்னா எங்களுக்கு வந்து இந்த படம் ரொம்ப பிடிச்சிச்சு. எங்களுக்கெல்லாம் ரொம்ப இந்த லீவ் எப்படி போச்சுனே தெரிலங்க. ஜாலியாக போய் ஜாலியாக முடிஞ்சிச்சு. தப்புன்னு இந்த லீவே முடிஞ்சிச்சு. சீக்கிரமாக படம் எடுக்கிறோம். 2 மாசமா இது எஃபெக்ட். அது 2 மாதம் போன மாதிரி சத்தியமாக தெரிலங்க. அவ்வளோதாங்க. இதான் எங்கள் டீம். இன்னொருத்தர் அப்பா கூப்பிட்டாரு, ஃபோன் பண்ணாங்க, போட்டாரு அவரு. அவர் வந்து மியூசிக் டைரக்டர் பேரை நாங்கள் ஆட் பண்ணல. அது வந்து எங்கள் ப்ரொடியூசரே தான் மியூசிக் டைரக்டர். ப்ரொடியூசர் தான் அது மென்ஷன் பண்ணுறேன். நிறைய இடத்துல வந்து இது லேக் இருக்குது. அது என் மேலேயும் தப்பு இருக்குது, இவன் மேலேயும் தப்பு இருக்குது, எல்லார் மேலேயும். ஆக்சுவலாக ஒரு டீமாக சொல்கிறோம். இந்த டீமே ஒரு தப்பான டீம் தான். தப்புன்னு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் ஒரு மாதிரி, ஃபர்ஸ்ட் டைமே இந்த பெஸ்ட் கொடுத்தது வந்து எங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஒரு செகண்ட் டைம் இன்னும் நல்லா ஒரு டைரக்டர் என்ன கதை. அதுக்கப்புறமா முக்கியமான விஷயம், செகண்ட் பார்ட் 2க்கு வந்து எல்லாம் வரேன்னீங்க, எடிட்டிங் எல்லாம் வரேன்னீங்க. தேங்க்ஸ் எல்லாம் வரேன்றதுக்கு. நாங்கள் ரோல் இருந்தால் கூப்பிடுறோம் ஆக்டருக்கு. ஆனால் நான் எடிட்டிங் நிறைய பேர் வேணும் எங்களுக்கு. நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. வரதன் தான் வாங்க எடிட்டிங்கு, எனக்கும் கற்றுக் கொடுங்க, நானும் கற்றுக்கிறேன். உங்களுக்கு எதனாச்சும் வேணுனாலும் நான் கற்றுக் கொடுக்குறேன். ஃப்ரீயாக கூட எதனா பண்ண முடியுமோ பண்ணலாம். ஆனால் எடிட்டிங் அவங்க கூப்பிட்டாங்க, ஃப்ரீயாக வந்து பண்ணுறீங்கன்னா வாங்க, எங்ககிட்ட பட்ஜெட்லாம் கிடையாது உங்களுக்கு காசு கொடுக்குற அளவுக்கு. அதுவும் சொல்ல வேண்டியது. இப்போ என்னென்னா நாங்கள் நிறைய விஷயம் இருக்குது சொல்லறதுக்கு. ஆனால் இது வந்து பத்தாதுன்னு நினைக்கிறேன். இதோட முடிச்சிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இப்போ நீங்கள் படத்தை பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போது நான் எவ்வளோடா வியூஸ் போயிருக்கு, வியூஸ் எவ்வளோடா போயிருக்கு? ஒரு 10K போயிருக்கு. நீங்கள் நினைக்கிற மாதிரி 1 600 வியூஸ் போயிடுச்சு. 600 எங்களோட ரீச் நல்லா. பரவாயில்ல. நாங்கள் வந்து 100 கூட போகாதுன்னு நினச்சோம். நாங்கள் 10 பேர் மட்டும் தான் பார்ப்போம்னு நினைச்சோம். பரவாயில்ல, 600 பேர் பார்த்துருக்கீங்க. சப்போர்ட்டை கொடுங்க guys. அந்த 600 10 அப்படி சொன்னா செருப்பா அடின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் ஆக்டர் அவர் சின்ன குழந்தைங்க பண்ணிச்சு விட்டு எடிட் பண்றது இது ஓகேவா? கட் பண்ணிடலாம். சரி, அப்புறம் வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா, பார்ட் 3 ஒரே ஒரு டைலாக் மட்டும் தான் இருக்கும். அந்த டைலாக் நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணாலும் தெரியாது, என்ன பண்ணாலும் தெரியாது. ஏன்னா பார்ட் 3 ரிலீஸ் ஆக போகிறது இல்லை. எனக்கு தெரிஞ்சிச்சு பார்ட் 2 தான் இப்போ ரிலீஸ் ஆகும். பார்ட் 3 பண்ண முடிஞ்சால் நாங்கள் மேபி ரிலீஸ் பண்ணுறோம். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் இருக்கு. அது வரை ஜாயின் ஆயிடும்பா. சரி, ஓகே. எல்லாம் ஒரு 5 minutes நம்மளுக்கு ஆமாம் வேற எதுவும் கொஸ்டின்ஸ் இல்லை. ஆல் தி பெஸ்ட் ஃபார் தி செகண்ட் ஃபிலிம் பார்ட் 2. தேங்க்யூ. இது சொல்லாமே நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நல்லா பண்ணிருக்கீங்க. அது கூட அதை சொல்ல மாட்டீங்க. 500லாம் இல்லை, அதை விட கம்மியாகவே நாங்கள் வந்து முடிச்சிட்டோம். லைக் எப்படின்னா ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு 10 ரூபா, மீதி இருந்த பிச்சைக்கார கூட. ஆமாம், நாங்கள் வந்து 3 சாப்பீஸ் வாங்கலாம்னு நினச்சோம். ஒரு பண்டில் வாங்கிட்டு வந்துட்டோம் ப்ரொடியூசர். அது வந்து 10 ரூபா லாஸு, 7 ரூபா லாஸ் ஆயிடுச்சு எங்களுக்கு. நாங்கள் அந்த சிகரெட் சீனில் வந்து அந்த சாக் பீஸ் யூஸ் பண்ணோம். அப்புறம் பெருசாக அதுக்கப்புறமா கேப் கேட்டுக்கு ஒரு 10K போட்டோம். அப்புறம் நீங்க ஹவுஸ் ஆஃப் டேஸ்ட்ல பாத்திருப்பீங்க ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அது ஒரு 80 செலவு போட்டோம். அது வந்து நீங்க 69 3 7 மொத்தமா டோட்டல் பண்ணி பார்த்தீங்கன்னா 80 இருக்கும். 79 தான் இருக்கும் மொத்தமாக ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா. ஜிஎஸ்டியோட சேர்த்து 83 ருபீஸ் போட்டாங்க. அப்புறம் ஹவுஸ் ஆஃப் டேஸ்ட் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். அவங்க கடை அவங்க வந்து எங்களை நம்பி சரி ஏதோ பண்ணிட்டு போங்கடா சொல்லி கொடுத்தாங்க. நடுவில் வேற அந்த அக்கா வேற நடிச்சாங்க. அதுக்கப்புறமா மெயினா தேங்க்ஸ் என்னன்னா அன்செட் திருப்பிடா அவர் டப்பிங் கொடுத்தாரு. லைட் வேணா பிடிக்க சொன்னா அவர் சரியா பிடிக்கல. அவர் தான் கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்றாரு. அவர் சூப்பரா பண்ணிட்டு இருந்தாரு எல்லாமே. அப்படியே அன்செட் திருப்பிடா. அவர் வந்து அப்துல்லோட கேரக்டருக்கு வாய்ஸ் சொல்றா. பிரஜேஷ் உங்களுக்கு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த பிரஜேஷோ வரணும் கூப்பிடலான்னு இருந்தோம். அவனுங்களே வரல. ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல என் படத்துல இருக்கிற பேர் சொல்லுங்க பாப்பா. நீங்களா நல்லா நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா? பார்ட் 2க்கு பேர் நீங்களே வைக்கிறீங்களா? ஓகே, நீங்க வைங்க. கொஞ்சம் நல்லா வைங்க, காமெடியா பண்ணாதீங்க. நான் உங்களுக்கு காமெடி எதனா சொன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. காமெடி எதுவும் நாங்க பண்ணுவோம். ஸ்கிரிப்ட் கதை ஓகே. நான் இன்னும் சொல்லணும், அந்த மறக்க ரிலீஸ் பண்ண வேண்டிய படம் 10 மணிக்கு போயிடுச்சு. அது மேல ரொம்ப தப்பு. சாரி மன்னிச்சிடுங்க. 6:30 மணிக்கு. ஆமா, அதுவும் தப்பு. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், நான் எடிட்டரா இவன் எடிட்டரா தெரியல. டேரக்டர் எடிட் பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஏன்னா இவன் என் பக்கத்தில் உட்காந்து இவன் தான் பாதி எடிட் பண்ணான்னு கூட சொல்லலாம். நான் சொன்னேன், டே எதுக்குடா 2 பேரும் பேர் தனித்தனியாக போட்டு 2 பேரும் ஒன்றாவே போட்டுக்கலாம்டான்னு. வேணான்ட்டான். நானும் சரி ஓகேடா தனியாகவே போட்டுக்கலாம் நான் சொல்லிட்டேன்.
நீங்க அவ்வளவுதான். இன்னும் நிறைய சப்போர்ட் பண்ணீங்கன்னா ஷார்ட்ஸ் கூட மேக் பண்ணலாம். ஃபன்னா கொடுக்குற பண்ணா எங்க ட்ரை ஒரு பெஸ்ட்ன்ற மாதிரி நாங்கள் ஒரு வெயிட்டாக பண்ணியிருக்கோம். கருப்பு படம் வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பார்ட் 3 வேணா அப்படி பண்ணலான்னு இருக்கோம். நிறைய பேர் வேற வேணும். கேங்ஸ்டர் படமும் எடுக்கிறோம். அண்ணனுங்க காத்தாடி கிளப் யாருன்னா இதை பார்த்து கொஞ்சம் ஏற்றி விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். தம்பிங்க பண்ணுறோம் மணிகண்டன் பாருங்க. காத்தாடி ஆமா, club, இது மிஸ்டர் மிஸ்டர் கெட்டவன். கெட்டவன் இவங்கெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஏற்றி விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். சொல்லி எல்லாரும் கண்டென்ட் டப்பு, இல்ல எல்லாரும் கொஞ்சம் பார்த்து ஏற்றி விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். பாத்தீங்கன்னா மாபு மறக்காம கஷ், A2D விஜய் சித்து vlogs நீங்க பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுங்க. நாங்க எனக்கு- எல்லாருமே உங்களோட ஃபேன்ஸ் தான். எனக்கு யார் வராங்களோ இல்லையோ ரிஷி பிடியா guys. அவரே கம்பேக் முடிஞ்ச அளவு எனக்கு ஏகே சார் கிட்டே போயிடுச்சுன்னா நல்லா இருக்கும். ஏன்னா இங்க வந்து நானு, எங்க தம்பி பவி, வேற யாரு AK அஜித் sir. ஏகே. இப்போ நீங்க நாங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 8 மணிக்கு ஒரு 8 இப்போ என்ன டைம் ஆகுது? டைம் நடா 8:15 ஆகுது. உங்களுக்கு ஒன்றும் தெரியுமா? விஜய் சித்து vlog பார்த்து தான் நாங்கள் வந்து இந்த மொட்டை மாடியில் பிளான் போட்டோம். ஆமா முக்கியமான விஷயம் அது. 8:15 ஆகுது. நீங்கள் கரெக்டாக ஒரு 8:30 பாருங்க. நானும் பவியும் ஒரு ஃபோட்டோ போட்டிருப்போம். ஆமா guys. தலையோட. டேய் வேணாம் படாதீங்க. ஓகே. ஆமா அதான் guys, release இப்போதைக்கு பண்ணுவோம். வேணாம். சரி, நாங்கள் வந்து 10 நிமிஷம் பிளான் போட்டோம். இன்னும் ஒருத்தர் வரல. அதுவும் கரெக்ட். அவர் இருந்திருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் ஓடி இருக்கும் டைம். ஓடி இருக்கோம் இல்லை, பண்ணாம போயிருக்கோம். பேசிருக்க மாட்டோம். சும்மா ஓரமா உட்காந்துருப்பாரு. சரி அட்லீஸ்ட் ஸ்க்ரீன்லயாச்சும் இருப்பான்ல. வேற நிதிஷ் ஏதாச்சும் ஆக்சுவலாக நாங்கள் நரேந்திர மோடிக்கும் கோகேஷ் லண்டகராஜுக்கும் கொலாப் பண்ணான்னு கொலா ப்ரோ தப்பா சொல்றீங்க ப்ரோ. எங்க குரூப் பாத்தீங்கன்னா குறும்படன்னு வச்சிருக்கோம். அதுல வந்து நாங்க ஆட் பண்ணிருக்கோம். லோகேஷ் கனகராஜ் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. கோகேஷ் கனகராஜ் Yes, பண்ண வரல. உங்களுக்கு ஒண்ணு காட்டா, இவனுக்கு வச்சு ஒரு எடிட் பண்ணிருப்போம். லோகேஷ் கனகராஜ் எடிட். அது நாங்க போட முடியாது. நாங்க உங்களுக்கு போடுறோம், வேணும்னா இன்ஸ்டால comment போடுறோம். பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க வேணும்னா. ஃபாலோ பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ஜிஃபா அப்பதான் வச்சுக்கோங்க. வரும். ஆமா, டிஎம்ல பண்றேன். நல்லா ஃபாலோ பண்ணி கமெண்ட் பண்ணாதான் வரும். மோனிஷ் கனகராஜ். மோனிஷ்க்கு சத்தியமா இதெல்லாம் நான் யோசிக்கல. அவரே சொல்றாரு. வேற வேற முடிச்சுக்கலாமா? என்ன பேசலாம்? என்ன क्वेश्चंस இருந்தா கேட்கலாம். டேரக்டர் ரொம்ப Question எஃபர்ட்ஸ் போட்டாரு. அவர் லீவ் உங்களுக்கு ஒன்று சொல்லிட்டா, இந்த வீடியோ வந்து இவ்வளவு நேரம் போகுது எங்களுக்கு தெரியல. ஏன்னா எங்களுக்கு விட்டா ஒன்னும் பேசுவோம். ஏதாச்சும் டவுட்னா Fun-ஆ ஒன்னும் இருக்கும். கேளுங்க. லாஸ்ட் நிறைய இருக்கு. வேற ஏதாவது क्वेश्चंस இருந்ததுன்னா நீங்க கமெண்ட்ல பண்ணுங்க. நாங்க கண்டிப்பா ரிப்ளை பாத்தீங்கன்னா பண்ணுவோம். நிறைய மன கஷ்டத்துல இருந்து இந்த படத்தை முடிச்சு கொடுத்துருக்காரு. எல்லாம் சும்மா சாப்பிடுறோம். இல்ல உண்மையா ஏங்க, போய் அவர் சொல்றாரு. பர்த்டேவே எங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காரு. அவர் பர்த்டே அன்னைக்கு தான் வந்து நாங்க ரிலீஸே பண்ணோம். எங்க செடி தண்ணி விடணும்னு சொல்லிட்டு டேரக்டர் பாதியில ஓடி போயிட்டாங்க. அதெல்லாம் சொல்லவே நாங்க மாட்டாங்க. அதே ஆக்சுவலா படத்துல வச்சிருக்கோம். அது வேற விஷயம். ஆமா, தண்ணி ஊத்துற சீனே இவன் தண்ணி ஊத்த எடுத்தோமே. தண்ணி ஊத்துட்டா செடிக்கு நான் சரி அதே ஒரு சீனா போட்டுப்போன்னு சொல்லிட்டு ஆனா எடுத்தேன். நல்லா இருந்துச்சு அது விஷுவலா. தர்ஷன் தான் கொஞ்சம் சிக்கத்தை குத்தான். நடுவில் கொஞ்ச நாள் பேசல என்கிட்ட. கொஞ்ச நாளா இல்லைங்க, ஒரு நைட்டு பேசலங்க. அது கொஞ்ச நாள்ட்டாருங்க அவரு. ஒரு நைட் இருந்தாலும் அது அப்படிதாங்க. டர்ஃப்ல வந்து ஒரு சின்ன சண்டைங்க. சாரி. என்னதான் இருந்தாலும் நான் அப்படி பேச கூடாதுதான். இருந்தாலும் எனக்கு தெரியல, பெரிய சொல்லி பையன் நானும் இது கொடுக்கணும். ரொம்ப பேசிக்க கூடாது. பெரிய பையன் சொன்னான். ஆனா அவன் மரியாதை எல்லாம் பேசினான். பரவாயில்ல, எனக்கு எதுவும் கஷ்டம் மன்னிப்பு கேட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபேன்ஸ் கிட்ட டேய் அது ஏன் சொல்லணும். எடிட்டர் மன்னிச்சுங்க. எடிட்டர் சரி விட்றா. ஆனா வந்துட்டு நாங்க ரெண்டு பேரும் சாரியே கேட்காம அப்படியே பேச ஆரம்பிச்சிட்டோம். அது உங்களுக்கு அதுல தெரியல. உங்களுக்கே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ்னா எப்படி இருப்பாங்கன்ட்டு. ஏய் நான் ஜெய் சிரிக்கிற. என்னடா இருக்கறான்டா ரொம்ப நேரமா. அவனுக்கு அங்க பின்னாடி உங்களுக்கு ஒன்று தெரியுமா? பெட்ரோல் கூட செலவு இல்லை. பெட்ரோல் கூட செலவு பண்ணிருக்கோம். பெட்ரோலுக்கு தான் நாங்கள் நிறைய செலவு பண்ணியிருப்போம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000 ரூபா போட்டிருப்போம். டே சஞ்சய் வண்டி தான் ஃபுல்லாக சுற்றணும் லாஸ்ட்ல. 1000 ரூபாய் மேல உண்டா ஸ்நாக்ஸ் ஜூஸ் எல்லாம். ஆமா அதெல்லாம் வர உங்களுக்கு இன்னும் தெரியுமா? இந்த ப்ரொடியூசர் இருக்கான் பாருங்க. கோ ப்ரொடியூசர். சத்தியமா இவன் ப்ரொடியூசர் ஆனே தெரியல. காசு சேர்த்து வச்சு லாஸ்ட் நாள் ட்ரீட் வைக்கிறது செலவு பண்ணலாம்டான்னு சொன்னேன். ஏங்க நாங்க வந்துட்டு பார்க் போயிட்டு வரும்போது நான் இவன்ட்ட குடுத்தேன். இவன் ஏங்க, டைரக்டர்ட்ட குடுத்தாங்க. பாருங்க ப்ரொடியூசர் பாருங்க ப்ரோ ப்ரொடியூசர் பண்ற தப்பு தான். டைரக்டர் தான் வேலை காமிச்சிட்டு இருக்காரு. சாரி. என்ன வேலை ப்ரோ? மென்ஷன் வந்து ஆர் மோடிஷன் போட்டதா இல்லை. அடே கொஞ்சம் வேலை கொடுத்துறாரு. சாரி. சாரி அவர் வந்து ஏய் இது போடுறா மஞ்சத்தூள் போடுறா. டேய் அது கீழே வச்சுடா போன படத்துல. இப்போ மஞ்சள் ப்ரோ. 500 ரூபாய் போடலாமா? செருப்பு பிஞ்சிரும். இவங்க தான் பெர்ஸ்பெக்டிவ் டீம். ஹாய் கைஸ். ஹாய் ஹாய். ஓகே
ஆஸ் அ வியூவராக எங்களுக்கு ஒரு ஃபியூ கொஸ்டின்ஸ் இருக்குது, அதுக்கு நீங்கள் டீமாக சேர்ந்து ஆன்சர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படத்தில் வந்து ரொம்ப லேக் இருக்க மாதிரி ஃபீல் பண்ணதா எல்லாரும் சொன்னாங்க, அதுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வந்து அவன் ஆன்சர் சொல்லுவான். ப்ரோ ஹீரோ சொல்லுவார். ப்ரோ நான் பார்த்த வரைக்கும் எனக்கு படத்தில் லேக் தெரியல. முட்டா பசங்களுக்கு தான் லேக் இருக்கும். அது கேள்வி கேட்கறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் தூக்கிட்டு வர யாருன்னா போடுங்க. நீங்க யாருன்னா வியூவர்ஸ்லேருந்து வந்து கேள்வி கேட்குறேன். கேள்வி கேட்குறேன். ஹீரோ வந்து கொஞ்சம் மூளை கொஞ்சம் கொலை. நீங்க உங்களுக்குள்ளே நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலா இவன் அண்ணன் தம்பி வீட்டுல போட்டாங்க. ப்ரோ உண்மையா சொல்றேன். ப்ரோ ஒரு 10 நிமிஷம் சூப்பரா சார் ஒரு நிமிஷம் சார் உங்களுக்கு வேற படத்துக்கு போய் வேற படத்துக்கு ப்ரொமோஷன் கொடுக்கூடாது. பார்ட் 2 வேணும்னா கீழே பார்ட் 2ன்னு கமெண்ட் பண்ணுங்க. நாங்களே உங்க டிஎம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம 5 பேர் ஷேர் பண்ணாதான் இதெல்லாம் உண்மையா நடக்கும். நல்லது நடக்கும். உங்களுக்கு அப்பா பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க, அம்மா பிடிக்கும்னா ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பச்சை கலர் பிடிக்கும்னா ஸ்கிப் பண்றீங்க. ஸ்கிப்பா இல்ல உங்களுக்கு பச்சை கலர் பிடிக்காது. கன்ஃபார்ம் பிடிக்காது, எனக்கு தெரியும். பால் பச்சை கலர் பிடிச்சிருந்தா ஸ்கிப் பண்றீங்க. அவ்வளவுதாங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கதையே எங்களுக்கு புரியலை. அதாவது வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு 2 to 3 டைம்ஸ் பார்த்தா தான் ஓரளவுக்கே அந்த கதை என்னன்றதே புரியுது. அதுக்கான ரீசன் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வியூஸ் வரணும்னா கரண்ட் இல்ல. இல்ல ஓகே நீங்க டைரக்டருக்கு பதில் சொல்லுவாரு. வியூவர்ஷிப்பான விஷயம் வந்து கரண்ட் இல்ல, எனக்கு படிப்பு இல்ல, டைம் பத்தல, மழை வேற அதுக்கு இன்டர்நெட் கிடைக்கல சோர்ஸ். அவங்க அப்பா வேற திட்டுறாரு. எங்க அப்பா அசிங்கமா திட்டினாரு. ப்ரோ சம்பந்தமே இல்லாம பேசாதீங்க. அது 2016பா. ஓகே டேக் போலாமா? ஆக்ஷன். திருப்பி கேள்ற கேள்வி இதுதான் பெர்ஸ்பெக்டிவ். அம்முக்கு தும்முக்கு அம்மாள் தும்மாள்